சண்முகபரணி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். விசி வந்து சுத்தமா போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். நம்ம பரணி வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. சொன்னோனே வந்து எசிக்கி வந்து கர்ப்பமா இருக்காங்கங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. எசிக்கிக்காக நான் 3 மாசம் எசிக்கி கூட தான் வந்து இருக்க போறேன். எசிக்கி ரொம்ப நல்லா இருக்கணும்னா, நான் கண்டிப்பா பக்கத்துல இருந்தா மட்டும் தான் உண்டுங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. சிவபாலன் வந்து யோசிக்கிறாங்க. சண்முகத்துக்கிட்ட சொன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்க மனசும் வந்து மாறுறதுக்கு அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இப்ப பரணியால ஊருக்கு போ முடியாதுங்கிற மாரி சந்தோஷத்தின் உச்சத்துல வந்து இருக்காங்க. நம்ம சிவபாலன் அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து வேக வேகமா வந்து கோயிலுக்கு வந்து வராங்க. கோயில்ல வந்து நம்ப சண்முகம் வந்து சாமிக்கு வந்து அப்படியே தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்காங்க. உன் மனசு எப்பதான் மாறும்னு தெரியாது. ஆனா, மாறுற வரைக்கும், எனக்கான வாழ்க்கைய எங்ககிட்ட குடுக்குற வரைக்கும், நான் சும்மா இருக்க போறதில்ல. உன் மனசு எப்பதான் மாறுதுன்னு நானும் பார்க்குறேன்னு, முருகர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ப சண்முகம். சிவபாலன் வந்து நிற்கிறாங்க. மாமா ஒரு நல்ல விஷயம் எசக்கி வந்து உண்டாயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இது எல்லாம் அந்த முருகனோட மனசுனா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றின சந்தோஷத்தில் அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து ரெட்டிப்பு சந்தோஷத்தை வந்து கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி ஹாப்பியாக வந்திருக்காங்க. இன்னொன்று, பரணி அக்கா வந்து இனிமேட்டு உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறாங்களாம். எசக்கியை வந்து 3 மாதம் நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்காக அந்த வீட்டில் தான் இருக்காங்க. பரணி அக்கா வந்து இப்போ ஊருக்கு போகிறத 3 மாதம் வந்து தள்ளி போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சிவபாலன் வந்து சண்முகத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க நம்ம சண்முகம். கடவுளே நல்ல வழியை காட்டிட்டப்பா அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சண்முகத்தை வந்து ரொம்ப வந்து அசந்து போய் பாராட்டுறாங்க. உன்னை போய் அவர் கைவிடுவாரா? நிச்சயம் உனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக தான் அமைச்சு கொடுத்துருக்காரு. பரணி எங்கேயும் போக மாட்டாங்க, உன் கூட தான் இருப்பாங்கங்கிற மாதிரி ஆனந்தமாக எல்லாரும் பேசுகிறாங்க. கூடிய சீக்கிரம் எங்கள் வீட்டில் விருந்து ஏற்பாடு வந்து வைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அங்கே வந்து சாப்பிடுங்க. அதுக்காக நான் வந்து காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்லிட்டு எல்லாட்டையும் சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம பரணி வந்து வரவேற்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சண்முகம்லேருந்து என்டையர் ஃபேமிலியும் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் வந்து முடிக்கிறாங்க. நம்ம பரணி முடிச்சுட்டு அங்கேருந்து வேக வேகமாக வராங்க. வீட்டுக்கு வந்து வராங்க. வந்தோடனே ஆரத்தி வந்து எடுக்கிறாங்க. நம்ம சண்முகம் வந்து எசகிக்கும் முத்துப்பாண்டிக்கும் நல்லபடியாக ஆரத்தியை வந்து எடுத்து முடித்தோன்னே சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்கு திருப்பியும் சுடாமணி வரப்போகிறாங்க. இதை விட ஆனந்தம் வேறு எதுவும் இல்லை. அண்ணா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா அப்படின்னு நம்ம எசைக்கு வந்து காலில் வந்து விழுகுறாங்க. மூத்துப்பாண்டியும் 2 பேருக்கு தின்னூறு எடுத்து வச்சு விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல விஷயத்த வந்து சொல்லிட்டீங்க. இத்தனை நாளாக வந்து சுடாமணியை பிரிஞ்சிருந்தேன். இப்போ சுடாமணி நம்ம வீட்டுக்கு திருப்பியும் வரப்போகிறத நினச்சா எனக்கு பேரானந்தமாக இருக்குங்கிற மாதிரி நம்ம வைகுண்டமும் வந்து விட்டு கொடுக்காம சூப்பராக அருமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் பரணி மட்டும் வெயிட் பண்ணுறாங்க. என்ன வலது கால் எடுத்து வச்சு போக வேண்டியதானே? அந்த முருகர் இருக்கார்ல, என்னையும் உன்னையும் என்றைக்கும் வந்து பிரிச்சிட மாட்டாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். என்னமோ சவால் விட்ட நான் கும்பிட்ற முருகர் வந்து உன்னை கைவிட்டுருவாங்கன்னு பார்த்தியா? இப்போ எசக்கிக்கும் வந்து நல்ல வழி காட்டிட்டாங்க. இப்போ நீயும் என் கூட தான் இருக்க போகிற. இது போதாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் மனசை யாராலையும் மாற்ற முடியாதுடா. நான் இன்னமும் பழைய பரணியாக கோவமாக தான் இருக்கேன். இந்த வீட்டுக்கு என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சேன். நீங்கள் யாருமே என்ன மதிக்கலை. இப்போ உங்களுக்கு ஒரு உதவி தேவைங்கிறப்ப இந்த பரணி தான் வந்து நிற்கிறா. அதே கோவத்தோடு தான் வந்திருக்கேன். இந்த வீட்டை விட்டு எப்படி போயிருக்கனோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கேன். இனிமேட்டும் இருப்பேன். 3 மாதம் கழிச்சு நான் வெளிநாடு போக தான் போகிறேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, பார்ப்போம் பார்ப்போம் அந்த முருகர் என்ன கைவிட்டுற மாட்டாங்க. உன்னையும் உனக்கும் புத்துமதி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஓ எனக்கு அறிவு தருவாங்களா? சரிங்க நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே சண்முகத்தை லைட்டாக இடிச்சிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. அந்த இடத்துல முருகா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து யோசிக்கிறப்ப வெட்டிக்கிளி வந்து பக்கத்தில் வந்து இருக்காங்க. அண்ணா என்னண்ணே மதினி இவ்வளோ கோவமாக இருக்காங்க? கோவமாக இருந்தாலும் அவள் என்னை விட்டு கொடுக்க மாட்டாடா. எனக்கு அங்கே என்னென்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே வேக வேகமாக வந்து பாக்கியிலேருந்து எல்லாரும் இங்கே வந்துகிட்டு இருக்காங்க. சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்திருக்காங்க. டேய் அடுத்தது என்னென்னலாம் செய்யணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அத்தை இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் நீ தானே பெரிய மனுஷியாக இருந்து எல்லாமே வந்து செய்யணும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? நீ தான் வந்து இந்த வீட்டை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து சொன்னோன்னே, ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன். விருந்து ஏற்பாடு வைக்கணும். முதல்ல வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்து எல்லோரும் வந்து கோயிலுக்கு வந்து போகணும். அதுக்கான ஏற்பாடு பொங்கல் வைக்கணும்ப்பா கோயிலில் போயின்னு சொல்லி சந்தோஷமாக பேசுகிறாங்க. பாக்கியம் வந்து சண்முகத்துக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, பார்த்துக்க 3 மாதத்துக்கு வந்து எசக்கியை நல்லபடியாக வந்து பார்த்துப்பா. ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா அவளை 3 மாதத்துக்குள்ளே
மனச வந்து மாத்திரு. சரியா? அப்படின்னு சொல்றாங்க. சரிதான். முன்னாடியே ஒத்துமையா தான் இருந்தோம். ஆனா இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் வந்து அவ கோவமா இருக்கா. கோவம் இருக்கிற இடத்துல தான்டா குணம் இருக்கும். அவள மாத்துடா. இந்த வீட்ல அவ தாங்கு தாங்குன்னு தாங்குனப்ப, நீங்க யாராவது ஒருத்தராவது வந்து கை குடுத்துருந்தீங்கன்னா, அவ ஏன் என் வீட்டுக்கு வரப்போறா? நீயும் நல்லவனா தான் இருக்க. இல்லன்னு சொல்லல. தங்கச்சி தங்கச்சின்னு பார்க்காம பொண்டாட்டிக்கும் வந்து முக்கியத்துவம் குடு. இனிமேட்டு பாரு அத்த, நான் பொண்டாட்டிக்கு முக்கியத்துவம் குடுக்க போறேன்னு சொல்லிட்டு பரணிக்காக வந்து சண்முகம் வீட்டையே வந்து தலைகீழா ஆக்கப் போறாங்க. வேற லெவல்ல மாஸா இருக்க போதுன்னே சொல்லலாம். பாண்டியம்மா, சௌந்தரபாண்டி இந்த விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்றதுன்னே தெரிலங்கிற மாரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பரணி வந்து போறப்ப எத்தனையோ வாட்டி தடுத்தாங்க. இருப்பினும் வந்து அந்த வீட்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சு, இப்ப என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. சண்முகம் ராசிக்காரங்க. நம்ம ஏதாவது ஒரு திட்டம் போட்டு நிரந்தரமா பிரிக்கலான்னு பார்த்தா, கடவுள் வந்து அவங்க பக்கம் இருக்கறனால ஈஸியா வந்து உதவி செஞ்சுடுறாங்க. நம்மளால என்ன செய்ய முடியுங்கிற மாரி சனியன் கேட்டோனே, இதுவும் ஆட்டம் சூடா தான்டா இருக்கு. நான் பார்த்துக்கிறேங்கிற மாரி யோசிக்கிறாங்க.